Welcome all students, viewers and respectable people to my channel. Right students and viewers, we are in 11th biogeology second lesson. Second lesson name is Kingdom Animalia in Tamil Vilangulagam. In this lesson, today's section I would like to teach about class Mammalia. This is the last most video in this lesson. Come to the introductory part. So our interesting topic is 2.4.10 class Mammalia. வகுப்பு Mammalia. Mammalia அப்படின்னா தமிழில் பாலூட்டிகள் அப்படிம்போம். So Mammalia, the special character is that those animals have memory gland. பால் சுரப்பிகளை கொண்டுள்ள விலங்குகளை பாலூட்டிகள் எனலாம் அல்லது Mammalia. The animals which have memory gland or breast. So those kind of gland is animals called what? Mammalia. இங்களை பாலூட்டிகள் எனலாம். இங்கே பாரு மேமா லிசன். ஸோ இதை வந்து பிரிச்சுருக்காங்க பாரு. இந்த டேர்மை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம் இருக்குங்களா, இதை வச்சு தான் மேமான்னு பிரிச்சுருக்குறாங்க. ஸோ ஹியர் மேமா மீன்ஸ் breast, தட் மீன்ஸ் மெமரி கிளாண்ட், பால் சுரப்பி. ஓகே. ஸோ ரெண்டாவது, இந்த அனிமல்ஸ் எல்லாமே அந்த இயர்லி ஸ்டேஜில் இட் வில் டேக் மில்க் ஆஸ் எ ஃபுட். சரிங்களா. ஸோ அந்த இளம் காலத்தில் மில்க் பாலை வந்து உணவாக எடுத்துக்கொள்ளும். அதனால் அதையே Mammalia அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுக்கிறோம். பாருங்கள், they are found in variety of habitat. சரிங்களா. வெரைட்டி, இது பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட். வெரைட்டினா பல்வேறு இடங்களில், பல்வேறு வாழும் இடங்களில் இந்த Mammalia காணப்படுகிறது, இந்த பாலூட்டிகள் காணப்படுகிறது. ஓகே. ஸோ we are all come under this Mammalia. This is a special characteristic features. ஸோ நம்ம கூட இந்த Mammalia அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருகிறோம். நெக்ஸ்ட், their body is covered by hair. ஸோ இந்த மேமல்ஸ் இந்த பாலூட்டிகளுடைய உடல் முழுவதும் covered by hair. சரிங்களா. ரோமங்களால், முடிகளால் மூடப்பட்டுள்ளது. a unique feature of mammals. சரிங்களா. இந்த ஹேர் இருக்கிறது வந்து யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேமல்ஸ். ஸோ ஒரு பாலூட்டினுடைய மிக முக்கியமான சிறந்த பண்பு இந்த ஹேர்ஸ், உடல் முழுவதும் ஹேர்ஸ் இருத்தல், உடல் முழுவதும் அந்த ரோமம் என அழைக்கக்கூடிய முடிகள் பரவி இருத்தல். ஓகே. இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர். சம் ஆஃப் தெம் ஆர் அடாப்டட் டு ஃப்ளை. இதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பறப்பதற்கான தகவமைப்பை பெற்றுள்ளது. ஓகே. சம் ஆஃப் தம், இந்த மேமல்ஸில் சம் ஆஃப் த மேமல்ஸ் ஏபிள் டு ஃப்ளை. ஸோ ஒரு சிலது பறப்பதற்கான தகவமைப்பை பெற்றுள்ளது. ஓகே. ஆர் லிவ் இன் வாட்டர். சரிங்களா. ஒரு சிலது நீர்நிலைகளில் வாழ்கிறது. ஓகே. சம் ஆஃப் தெம் ஆர் அடாப்டட் டு ஃப்ளை ஆர் லிவ் இன் வாட்டர். ஓகே. ஸோ இந்த ஃப்ளையிங் மேமல்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேட். வவ்வால் பார்த்துருக்கீங்க இல்லையா. வவ்வால் வந்து ஃப்ளையிங் மேமல், பறக்கும் பாலூட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்புறம் அதுக்கு அடுத்தது இது வந்துட்டிங்கன்னா டால்ஃபின். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வாட்டரில் இருக்கக்கூடிய மேமல்ஸ்க்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெமரி கிளாண்ட். சரிங்களா. பால் சுரப்பிகள், மார்பக சுரப்பிகள், பிரெஸ்ட் எனப்படக்கூடிய சுரப்பிகள், அது எல்லாம் ஒன்று தான். இது வந்து அந்த அனிமல்ஸில் இருந்துச்சுன்னா ஸோ தோஸ் அண்ட் ஆல்சோ செக்ரீட் மில்க். பிரெஸ்ட் கிளாண்ட் இருக்கும், அந்த பிரெஸ்ட் கிளாண்ட்லேருந்து அந்த மெமரி கிளாண்ட்லேருந்து மில்க் செக்ரீட் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் பிரெஸ்ட், the animals which having memory gland, the animals which having breast means those animal come under Mammalia. So presence of memory gland, பால் சுரப்பிகள் is the most unique features of mammals. இதில் மிக முக்கியமான ரெண்டாவது சிறந்த பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா presence of memory gland. இவைகளில் பால் சுரப்பிகள் காணப்படுறது. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இதனுடைய உடம்புல ஹேர்ஸ், ரோமங்கள் இருத்தல். ரெண்டாவது கேரக்டர் மெமரி கிளாண்ட். ஓகே. தே ஹேவ் 2 pairs of wings. 2 pairsனால் 2 சோடி, ஒரு பேர்னா ஒரு சோடி, 2 பேர்னா 2 சோடி. அதாவது ஒரு இணை 2 இணை, 2 இணை அல்லது 2 சோடி லிம்ஸ். சரிங்களா. ஸோ கால்களை கொண்டுள்ளது. ஓகே. தே ஹேவ் 2 pairs of limbs. இவைகளில் 2 சோடி, பேர்னா சோடி, 2 சோடி லிம்ஸ் இருக்குது, கால்கள் உள்ளன. எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ தேட் லிம்ஸ்னால் கால்கள். இந்த லிம்ஸ் என்ன பண்ணுதுன்னா எசென்சியல் ஃபார், அடாப்டட் ஃபார், எதுக்கு பயன்படுகிறது? வாக்கிங் நடப்பதற்கும், ரன்னிங் ஓடுவதற்கும், கிளைம்பிங் மரத்தில் ஏறுவதற்கும், பர்ரோவிங் நிலத்தில் குழி தோண்டுவதற்கும், ஸ்விம்மிங்
நீரில் வாட்டரில் நீந்துவதற்கும், ஃப்ளையிங் பறத்தல். ஸோ இந்த மாதிரி கேரக்டருக்கு அந்த லிம்ஸ் பயன்படுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் பேர்ட்ஸ் ஹேவிங் 2 pairs of limbs, isn't it? So 4 limb, first pair, that means 4 limb modified into wings. பறவைகளில் முன்னங்கால்கள் இறக்கைகளாக விங்ஸாக மாறிக்குது. பின்னங்கால் வந்து ஸோ ரெஸ்ட் ஆஃப் த பர்பஸ், நடக்கிறதுக்கு, ஸ்விம்மிங், இந்த மாதிரி பல்வேறு ப்ராசஸ்க்கு அந்த பின்னங்கால்கள் லிம்ப் வந்து பயன்படுது. மொத்தத்தில் இப்போ 2 pairs of limb வச்சுருக்குது பேர்ட்ஸில். எல்லா அனிமல்ஸ்லையும் அப்படி தான். ஓகே, their skin is glandular nature. ஸோ இந்த மேமல்ஸினுடைய ஸ்கின், தோலானது சுரப்புத்தன்மை, கிளாண்டுலர்னால் சுரப்புத்தன்மை கொண்ட அமைப்பாக உள்ளது. their skin is glandular in nature, சுரப்புத்தன்மை கொண்ட அமைப்பாக உள்ளது. ஸோ கன்சிஸ்டிங் ஆஃப், அப்போ அந்த கிளாண்டுலார் அப்படின்னு வந்துட்டாலே இந்த இதற்கு வந்து பொறுப்பேற்கக்கூடிய அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட் அப்படின்னா வியர்வை சுரப்பி. சரிங்களா? சென்ட் கிளாண்டு கேள்விப்பட்டீங்களா? ஏற்கனவே நல்ல கேள்விப்பட்டது தான். சரிங்களா? சென்ட் கிளாண்ட் அப்படின்னா வாசனை அப்படி எடுத்துக்கலாம், வாசனை சுரப்பிகள். ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வியர்வை சுரப்பி. சென்ட் கிளாண்ட் அப்படின்னா வாசனை சுரப்பிகள். சிபேசியஸ் கிளாண்டு அப்படின்னா எண்ணெய் சுரப்பி. ஸோ நம்மளை வந்து ஒரு 18-19 வயசுக்கு மேலே ஆகிட்ட, 16 வயசுக்கு மேலே ஆகிட்ட நம்மளுடைய ஸ்கின்னில் முகப்பரு வருது இல்லைங்களா? ஸோ அதற்கு என்ன காரணம்னா ஆயில் கிளாண்ட் வந்து அந்த இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, அடலசன்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெக்யூலராக செக்ரேட் ஆகுது. ஓகே, பியூபர்ட்டி அட்டன் உட்பட. அதனால உடம்புல பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும். அந்த எண்ணெய், அந்த ஆயிலை செக்ரேட் பண்ணக்கூடிய கிளாண்ட் வந்து சிபேசியஸ் கிளாண்ட் அதில் ஆயில் கிளாண்ட்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸோஸ்கெலிட்டான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸோஸ்கெலிட்டான் அப்படின்னா ஸ்கின்னு. எண்டோஸ்கெலிட்டானா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய போன்ஸ். இப்போ எக்ஸோஸ்கெலிட்டான் இன்க்ளூட்ஸ், எக்ஸோஸ்கெலிட்டான் என்னென்ன அமைப்பில் இருக்குதுன்னு பாரு. தே ஆர் ஹார்னி எபிடெர்மல் ஹார்ன்ஸ். சரிங்களா? ஹார்னி எபிடெர்மல் ஹார்ன்ஸ். சரிங்களா? கொம்புகளாகவும், ஹார்ன்ஸ்னால் கொம்பு, எபிடெர்மஸ்லேருந்து ஸ்கின்னு தான், எபிடெர்மஸ்லேருந்து உருவான கெட்டியான ஹார்ன்ஸ்னால் கொம்புகள். ஸ்பைன்ஸ் முட்களாக இருக்குது. சரிங்களா? அந்த எபிடெர்மல் வந்து ஹார்ன்ஸாக மாறுது. ஹார்ன்ஸ்னால் கொம்புகள், ஸ்பைன்னா முட்கள். ஸ்கேல்ஸ் செதில்கள். ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா சுரண்டி எடுப்பீங்களே அவுட்டர் ரேஞ்சில், ஸ்கேல்ஸ் செதில்கள். கிளாவ்ஸ்னால் என்ன சொல்கிறது? கூர்நகங்கள், கூர்மையான நகங்கள், நெயில். சரிங்களா? நகங்கள். அதுக்கடுத்து நெயில்னா சாதாரண நகங்கள். ஓகே, அண்டு ஹூஸ். சரிங்களா? ஹூஸ்னால் குழம்புகள். குழம்பு பார்த்துருக்கீங்களா? ஆடு நடந்து போச்சுன்னா ஆட்டினுடைய காலில் நிலத்தில் படக்கூடிய அந்த கடைசி பார்ட் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் தடித்த வடிவத்தில் பிளாக் கலரில், அது ஹூஸ்ன்னு சொல்ல, குழம்பு. ஓகே, குழம்பு. போனி டெர்மல் பிளேட், எலும்பாலான புறப்படல தட்டுக்கள்னு சொல்லுவோம். எலும்பினால் ஆக்கப்பட்ட, போன்ஸால் ஆக்கப்பட்ட புறப்படல தட்டுக்கள். இதெல்லாமே என்ன சொல்லுவோம்? சரிங்களா? எக்ஸோஸ்கெலிட்டான். ஓகே, 3 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் தி எக்ஸோஸ்கெலிட்டான் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மேமல் கேட்டால் அதெல்லாம் எழுதணும். ஸோ எபிடெர்மல் ஹார்ன்ஸு, ஸ்பைன்ஸு, கேல்ஸு, கிளாவ்ஸு, நெயில்ஸு, ஹூஸ் இதெல்லாம் தரணும். நெக்ஸ்ட்டு டீத் ஆர், பற்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். டீத் ஆர் தீகோடோன்ட், ஹெட்டிரோடோன்ட், டைஃபோடோன்ட். ஓகே, தீகோடோன்ட், ஹெட்ரோடோன்ட், டைஃபோடோன்ட். ஸோ தீகோடோன்ட் அப்படின்னா இந்த பற்கள், நல்லா மைண்டில் வச்சுங்க. பற்கள் வந்து நம்மளுடைய இது இருக்குல்ல, கம் ஈறுகள்னு சொல்லும் இல்லைங்களா, அதுக்குள்ளே ஆழமாக உள்ளே பொதிச்சுக்கிறது. ஓகே, அந்த கம்முனுடைய சென்டரில் ஆழமாக உள்ள பதிஞ்சிருக்கிறத தீகோடோன்ட்னு சொல்லுவோம். பற்களானது பற்குழியின் உள்ளே ஆழமாக பதிந்துள்ளது. டெண்டல் கேவிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த கேவிட்டிக்குள்ளே அதை சுற்றி கம் இருக்கும். அதுக்குள்ள ஆழமாக உள்ளே பொதிஞ்சிருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? தீகோடோன்ட்னு சொல்லுவோம். ஹெட்ரோடோன்ட் அப்படின்னா நம்ம வாய்க்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூத் ஆர் ப்ரெசன்ட். கேனின், இன்சிசார், ப்ரீமோலார், மோலார் பார்த்துருக்கீங்க இல்லையா? சரிங்களா? வெட்டும் பற்கள், கிழிக்கும் பற்கள், சரிங்களா? முன்கடவாய்ப்பல்,
பின் கடவாய்ப்பல். 4 வகையான பல் இருக்குங்களா, இது வந்து ஹெட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோனா பல்வேறு விதமான பற்கள்னு சொல்லுவோம். ஹெட்ரோடோன்ட். ஓகே, ஸோ பல்வேறு விதமான பற்களை கொண்டுள்ளது. அது வந்து ஹெட்ரோனா விதவிதமான. ஸோ கேனின், இன்சிசார், ப்ரீமோலார், மோலார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி பற்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்கடவாய், பின்கடவாய், கிளியும் பற்கள், வெட்டும் பற்கள், இந்த மாதிரி 4 விதமான பற்கள் நம்ம பாடியில் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து டைஃபோடோன்ட். டைஃபோடோன்ட் அப்படின்னா ஒரு உயிரி, ஒரு மேமல்ஸ் பிறந்த பிற்பாடு அதனுடைய வாய்க்குள்ளே 2 டைம் பல்லு முளைக்கும். முதல்ல வரக்கூடியது மில்கி டீத்துன்னு சொல்லுவோம், பால் பற்கள். குழந்தைகள் நம்ம பிறந்தோம்னா நம்ம பிறந்து ஒரு கொஞ்ச நாளில், சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து நம்ம உடம்புல பால் பல்லு வரும், மில்க் டீத்துன்னு சொல்லுவோம். ஓகே, அது அப்படியே கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கு அடுத்தது திஸ் மில்கி டீத் இஸ் ரீப்ளேஸ் பை பெர்மனன்ட் டீத். ஸோ அந்த மில்கி டீத், அந்த பால் பற்களை கொஞ்சம் வருடங்கள் கழித்து நம்ம உடம்புல அந்த பெர்மனன்ட் டீத், நிலையான பற்கள் என்ன பண்ணும்னா, சரிங்களா, பெர்மனன்ட் டீத் நிலையான பற்கள் என்ன பண்ணும்னா அந்த மில்கி டீத் பால் பற்களை வெளியே தள்ளிட்டு கீழே விழுக்காட்டிட்டு ஸோ புது பற்கள் உருவாகிவிடும். சரிங்களா, இது உங்களுக்கு தெரியும். இது டைஃபோடன்ட். ஓகே, ஸோ மேமல்ஸ் ஹேவ் 3 kind of teeth: திகோடோன்ட், ஹெட்ரோடோன்ட், டைஃபோடோன்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆர் பின்னே ஆர் ஆப்சென்ட். சரிங்களா, வெளி ஆர் ப்ரெசன்ட். ஓகே, எக்ஸ்டர்னல் இயர்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், பின்னா இது வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பின்னான்னு சொல்லுவோம், காது மடல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உள்ள இயர் ட்ரம் அப்படி இதில் வந்து உள்ள, சரிங்களா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மியூசிக் சொல்லுவோம். இதை விட்டுருங்க. இந்த வெளி காது வந்து கையில் பிடிக்கணும் இல்லைங்களா, அதுக்கு பேர் பின்னான்னு சொல்லுவோம், அல்லது இயர் லோபுன்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ்டர்னல் இயர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த அமைப்பு இருக்குது. எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆர் பின்னா ஆர் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட், the heart is 4-chambered. Already we know we are all higher vertebrate. So all mammals having 4-chambered heart. Upper 2 auricle, lower 2 auricle. Upper 2 auricle what are? Right auricle, left auricle. Lower chamber is right ventricle, left ventricle. So around 4 chamber is present. Okay, external ears are pinnae are present. Heart is 4 chamber, possess left systematic arc. So extra பார்த்தீங்கன்னா left இடது சிஸ்டமிக் ஆர்க்குன்னு சொல்லுவோம். சிஸ்டமிக் வளைவு, சரிங்களா, கொண்ட வலது சிஸ்டமிக் வளைவையும் கொண்டுள்ளது. தே கண்டைன் லெஃப்ட் இடது சிஸ்டமிக் வளைவையும் கொண்டுள்ளது. அதுக்கடுத்து ஆர்பிசி பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆர்பிசி ஆர் சர்க்குலார். ஸோ நன்கு முதிர்ச்சி பெற்ற ரெட் பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பணுக்கள் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, எப்படி இருக்குது, சர்க்குலார் வட்ட வடிவமாக, பைகான்கேவ் இருவகமும் குளிர்ந்த, நான் நியூக்ளியேட்டட் நியூக்ளியஸ் இல்லாத, ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். அப்போ மேமல்ஸுடைய ஆர்பிசிக்குள்ள நியூக்ளியஸ் கிடையாது. வாட் இஸ் எ ஷேப்? சர்க்குலார், வட்ட வடிவமானது, பைகான்கேவ் இருபக்கம் குளிர்ந்து காணப்படுகிறது. ஸோ மேமல்ஸ் ஹேவ் லார்ஜ் பிரெயின். அதாவது பாலூட்டிகளில் பெரிய பிரெயின், சரிங்களா, லார்ஜ்னா பெரிய பிரெயின் இருக்குது. வென் கம்பேர்ட் டு அதர் அனிமல், மற்ற அனிமலை கம்பேர் பண்ணுறப்ப ஹியூமன் பீயிங்ஸில் பர்டிகுலராக மேமல்ஸில் பெரிய பிரெயின் இருக்குது. தே ஷோ கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ட் அமாங் த ஆல் அனிமல்ஸ். மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணுறப்ப மேமல்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ், நன்கு அறிவு பெற்ற உயிரினங்களாக உள்ளது, நன்கு அறிவு கூர்மை கொண்டதாக இருக்கிறது. கிட்னி, அதுக்கடுத்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பாருங்கள். த கிட்னி ஆர் மெட்டானெஃப்ரிக். இதில் கிட்னி பார்த்தீங்கன்னா மெட்டானெஃப்ரிக்னா ஸோ வெல் அட்வான்ஸ்டு. ஓகே, ரீசெண்ட்லி அப்பியர்டு கிட்னி, நல்லா அட்வான்ஸ்டு கிட்னி. நெஃப்ரான் உள்ள இருக்கும், நன்கு நெஃப்ரான் ஏபிள் டு செப்பரேட் த வேஸ்ட், excretive waste. Okay, and ureotely, ureo அப்படின்னா some of the animals excrete ammonia, those animals ammotelly. Some of the animals excrete uric acid, so those animals called uricotely. But mammals excrete urea. Mammals secrete urea, so those animals called ureotely. எந்தெந்த அனிமல்ஸ் யூரியா அப்படிங்கிற அந்த வேஸ்ட்டு, அந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டு, நைட்ரோஜன் கழிவுகளை வெளியேற்றுதோ அந்த அனிமலை யூரியோடெலிக் அப்படிமோ. ஆல் ஆர் ஹோமியோதெர்மிக். ஹோமியோதெரபினா டஸ் நாட் சேஞ்ச் தேர் பாடி டெம்பரேச்சர், அக்கார்டன்ஸ் வித் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர். சுற்றுச்சூழலில் எவ்வளவு தான் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும்
தன்னுடைய உடல் டெம்பரேச்சரை எப்பொழுதுமே சேஞ்ச் பண்ணாது. ஓகே, தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் பாடி டெம்பரேச்சர் இன் மேமல்ஸ் எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாற்றாது. சுற்றுச்சூழலை ஹீட் அதிகமானாலும் சரி, சுற்றுச்சூழலை ஹீட் குறைஞ்சாலும் சரி, மொத்தத்தில் என்ன பண்ணாது? ஸோ பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாது. ஸோ தோஸ் அனிமல்ஸ்கார் வெப்பமாறா விலங்குகள். ஸோ பாய்க்குழு ஹோமியோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ sexes are separate. ஸோ மேல் ஆர்கானிசம் கண்டைன் மேல் ரிப்டாக ஆர்கன், ஃபீமேல் ஆர்கானிசம் கண்டைன் ஃபீமேல் ரிப்டாக சரிங்களா. ஸோ ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் தனியாக உள்ளது. ஸோ மேல் ஆர்கானிசம் தனியாக இருக்கும், ஃபீமேல் ஆர்கானிசம் தனியாக இருக்கும். ஸோ செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அண்டு ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். ஓகே, ஃபியூசன் ஆஃப் ஸ்பெர்ம் எக் த ஈவெண்ட் அக்கரின் இன்சைடு த ஃபீமேல் பாடி. சரிங்களா. பெண்ணின் உடலுக்கு உள்ளே அண்டனும் விந்தனும் இணைந்தால் அதை என்ன சொல்லுவோம்? இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம். இன்கேஸ் ஸ்பெர்ம் எக் ஃபியூசன் அக்கரின் அவுட் சைட் ஆஃப் த ஃபீமேல் பாடி, பெண்ணின் உடலுக்கு வெளியே விந்தனும் அண்டனும் ஸ்பெர்ம் எக் இணைஞ்சுன்னா ஸோ இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம். ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓவி பேரஸ் முட்டையிடுபவைகள் சரிங்களா. ஓர்னித்தோ ரைன்தஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுக்கு என்ன சிறந்த எடுத்துக்காட்டு? ஆர்னித்தோரிங்கஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்னித்தோரிங்கஸ்ன்னு சொல்லுவோம். பிளாட்டிபஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் என்ன சொல்லுவோம்? பிளாட்டிபஸ். அதுக்கடுத்து விவிபேரஸ் குட்டி இனுபவிகள். மேக்ரோபஸ் கங்காரு சொல்லலாம் சரிங்களா. டீரோபஸ் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் பறக்கும் நரின்னு சொல்லுவது. மக்காக்கா அப்படின்னா மங்கி குரங்கினங்கள். கேனிஸ் அப்படின்னா டாக் நாய்கள். ஃபெலிஸ் அப்படிங்கிறது கேட்டு பூனை இனங்கள். எலிஃபஸ்னால் எலிஃபண்ட். ஈக்குவஸ் அப்படின்னா குதிரை ஹார்ஸு. டெல்ஃபினஸ் அப்படின்னா காமன் டால்ஃபின் பொதுவான டால்ஃபின்கள் சரிங்களா. பேலினோட்ரா ப்ளூ வேல் நீலத்திமிங்கலம் பேலினோட்ரா. பேந்திரா டைகரிஸ் டைகரு. பேந்திரா லியோ லயனு. ஹோமோசேப்பியன்ஸ் நம்ம ஹியூமன். பாஸ் அப்படிங்கிறது கேட்டில்னா புரியுங்களா. இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். see the picture. So monkey is a kind of mammals, elephant is a kind of mammals. ஸோ டால்ஃபின் இது நீரில் வாழக்கூடிய மேமல்ஸ். டால்ஃபின், பிளாட்டிபஸ், வேல்னா நீளத்தமிங்கில் டால்ஃபின் தெரியும். பிளாட்டிபஸ் கங்காரு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. பேட் வவ்வால் சரிங்களா. பேங்கோலின். அதுக்கடுத்து லோரிஸ் அப்படிங்கிறது தேவாங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா, அது பேர் லோரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு mammals. So this is the last most video. Lesson is completed. Don't skip the video. Watch all video without skip. Thank you. Keep watching.